ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போலாம் ஒரு ட்ரிப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி ஒரு வெட்டிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். யாரோட மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கசின் சிஸ்டர் டாட்டரோட மேரேஜுங்க. அவங்க மேரேஜ் வந்து பெங்களூரில் அம்பாரி கன்வென்ஷன் சென்டரில் லாஸ்ட் சாட்டர்டே சண்டே 15-16 நடந்ததுங்க. அந்த மேரேஜுக்கு நான் போகலை. ரிசப்ஷன் கோயம்புத்தூரில் நடந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன். நான் மேரேஜுக்கு போகலனாலும் என்னோடய கசின்ஸ் எல்லாம் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு விலாகாக வந்து இங்கே கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா அக்கேஷனும் கவர் பண்ணி தான் போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பதினஞ்சாந்தேதி காலையில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் 7 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொம்மையெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த பொம்மை செட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வரிசையாக நடக்குமோ அதே ஆர்டர் படி வரிசையாக வச்சுருந்தாங்க. இது பார்க்க சூப்பராக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டாரை ரிசீவ் பண்ணிவிட்டு விரதம் 2 பேரும் தனித்தனியாக முடிப்பாங்க. விரதம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் அக்கேஷனாக என்ன நடக்கும்னா, நிச்சயதார்த்தம் நடக்குங்க. முதல்ல என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்தாலும் கல்யாணத்துக்கு முதல் நாளும் என்கேஜ்மெண்ட் நடக்கும். பொண்ணுக்கு பையனோட அக்காவோ தங்கையோ மாலை போட்டு சந்தனம்லாம் தடவியும், பையனுக்கு பொண்ணோட அண்ணா தம்பி அந்த முறை உள்ளவங்க எல்லாம் செய்வாங்க. அடுத்து மெஹந்தி செஷன். அது முடிஞ்சு நைட்டு பார்த்திங்கன்னா சங்கீத்துனா என்ன, ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம். எல்லாருமே நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கிடைச்ச வீடியோஸ் மட்டும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
கூத்தாடும் அழைக்காரம் வெளியில் எங்கும் துடைப்போம் நீ வந்தாய் கொஞ்ச நேரம் எங்கும் பூத்தாடும் உடல் பொறித்தது உயிர் பிறந்தது ஐயோ அறிமுகமே பிடிக்கிறேன். ஒரு நாள் முகூர்த்தத்தன்னைக்கு காலையில் காசி யாத்திரைக்கு இந்த மாதிரி பூவாலேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த கல்யாண மேடையும் சூப்பராக இருந்தது டெக்கரேஷன் பார்க்க. காசிக்கு போகிறேன்னு கிளம்புன மாப்பிள்ளைய பொண்ணோட அப்பா வந்து தேங்காய் கையில் கொடுத்து, வேண்டாங்க நான் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாலை மாற்றுறது நடக்குங்க. மாலை மாற்றி முடித்தோடனே பொண்ணு மாப்பிள்ளைய ஊஞ்சலில் உட்கார வச்சு எல்லோரும் பாலும் பழம் தருவாங்க. பாலும் பழம் தந்தோடனே பச்சைப்படி சுற்றுறதுன்னு கலர் கலராக சாத உருண்டைகளை அவங்கள தலையை சுற்றி எல்லா பக்கமும் எறிவாங்க. அது யார் மேலே விழுவும் அப்படின்றது பார்க்குறதுக்கு அது ஒரு காமெடியாக இருக்கும். மண்டபம் வேறு சூப்பராக இருக்கும். இந்த கேப்பில் மக்கள் நடுவில் வந்து அவங்களோட ஃபோட்டோ செஷனை தனியாகவும் அவங்க கப்புள்ஸாக அப்புறம் குரூப்பாக அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு பொண்ணை வந்து மாப்பிள்ளையோட அம்மாவும் மாப்பிள்ளைய வந்து பொண்ணோட அம்மாவும் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து மனையில் உட்கார வச்சு அப்புறம் மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணி முகூர்த்த புடவையை கொடுப்பாரு. அதை போய் பொண்ணு மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம் நடக்கும்.
நெக்ஸ்ட் வந்து சாயந்தரம் நலங்கு நடந்ததுங்க. இந்த நலங்கு வந்து இப்போ மேக்ஸிமம் நிறைய வீடுகளில் பண்ணுறதில்ல. சில இடத்துல மட்டும்தான் பண்ணுறாங்க. இது என்னென்னா அந்த காலத்தில் பாலிய விவாகம் தான் நடக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து அந்த குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்கள வந்து ஒருத்தவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள சகஜமாக்குறதுக்கு இப்படி ஒன்று நடக்குமாமா. அதை வந்து ஒரு ஃபன்னுக்காக இப்போ சில பேர் வந்து மட்டும் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷன். छाव है कभी कभी है धूप जिंदगी हर पल यहाँ जीवन जियो जो है समा कल हो ना हो चाहे जो तुम्हें पूरे दिल से मिलता है वो मुश्किल से चाहे जो तुम्हें तमिल था you haven't heard, this is a dialect, special dialect. Tennur side this is dialect. I'm from Tennur, so it's like मिलता है वो मुश्किल से उस हाथ को थाम लो तुम थाम लो वो मेहरबान कल हो ना That's all I know. அது நானே பாடிட்டேன். நான் பாடிட்டுமா? I'm just thinking what's the best song. श्री चक्रराज सिंहासनेश्वरी श्री ललिताम्बिकये भुवनेश्वरी श्री चक्रराज सिंहासनेश्वरी श्री ललिताम्बिकये भुवनेश्वरी आगम वेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी नागकङ्कण नटराज मनोहरी ज्ञान विश्वेश्वरी राजराजेश्वरी श्री चक्रराज सिंहासनेश्वरी ललिताम्बिकये. நெக்ஸ்ட்டு 21st அன்னைக்கு ரிசப்ஷன் வந்து கோயம்புத்தூரில் ஸ்ரீ ஆனந்தாஸ் ஹோட்டல் குணா ஹாலில் நடந்ததுங்க. அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோவையும் அட்டாச் பண்ணுறேன். ஷார்ட்டாக தான் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.